இந்த மாதிரி விசாரணையின் போது தப்பித்து ஓட முயற்சி பண்ணாரு. அதுல விழுந்ததுல வலிப்பு வந்து அதனால இந்த மரணம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க இல்லையா? அந்த தகவலை எப்படி நீங்க பார்க்கறீங்க? போய் ரெண்டு காரணத்துக்காக அவங்க வன்முறையை பயன்படுத்துறாங்க. அந்த ரெண்டு சட்டங்கள், ஒன்று உண்மையை கண்டறிவதற்காக, புலனாய்வு செய்வதற்காக, இரண்டு தாங்களே தண்டிப்பதற்காக. இது ரெண்டுமே செய்யக்கூடாது. பெரும்பாலும் அவர் திருடிருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். என்ன காரணத்தினால நான் நினைக்கிறேன்னா, ஒன்று அந்த கார் அவர் டிரைவ் பண்ணலை. எல்லாமே வந்து நிறைய சந்தேகம் இருக்கு. எதுக்காக காரில் 10 பவுன் நகையை கட்டி சீட்டில் வச்சுட்டு பணத்தையும் வச்சுட்டு எதுக்கு போக போகிறாங்க ஒருத்தர்? ஒன்றும் எதுவுமே நியாயம் இல்லையே. ரெண்டாவது அவங்க வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு வர்றாங்க, ஒரு ஸ்கேன் சென்டருக்கு போயிட்டு வர்றாங்க. ஸ்கேன் சென்டரில் ஸ்கேன் எடுக்கிறதுக்கு கட்டி இருக்கலாம். இந்த முழு சுதந்திரங்கிறதுக்கு என்னங்க பொருள்? மோதல்னு சொல்லி கொலை பண்றதுக்கு சுதந்திரம், லாடம் கட்டுறதுக்கு சுதந்திரம், இதுக்கு என்ன நியாயம் இருக்கு? அப்ப இந்த சைலேந்திர பாபு கொடுத்த 41 கட்டளைகளுக்கு என்ன பொருள்? அது அரசோட கொள்கை இல்லையே. ஸ்டாலினுக்கு தெரியாம சைலேந்திர பாபு கொடுத்தாரு. அதே இடத்துல காவல்துறை சட்டத்துக்கு உட்பட்டு நடந்து கொள்ள வேண்டும் ஏன் சொல்லல முதலமைச்சர்? எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுவது போல முதல்வரோட கண்ட்ரோல்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் இல்ல அப்படின்னு எடுத்துக்கிறதா? IAS IPSங்கிறது என்ன? ஆல் இந்தியா சர்வீஸ், நேரடியா இந்திய அரசு கட்டுப்பாடு. அதனால இவங்க எல்லா விஷயத்திலையும் அவங்களுடைய டைரக்ஷன் கேட்டு நடக்கும். கண்டிப்பாக சட்டத்தை கடைபிடிப்பதும் சட்டங்களை மேலும் கண்டிப்பாக்குவதும் செஞ்சீங்கன்னா உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும். தனிப்பட்ட ஒரு இண்டிவிஜுவல் முதலமைச்சர் என்ன குறுநில மன்னரா அவர் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கா இல்லையான்னு கேட்கறது இல்ல. அப்போ இதை இப்படி எடுத்துக்கலாமா? அப்போ இங்க மாநில அரசு, முதல்வரின் கட்டுப்பாட்டில் இருக்கிற மாநில அரசு மத்திய அரசினுடைய தலையீடு இருக்கிறது இருக்கு தாண்டி அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஆமா இருக்கு. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், ESI, PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் காவல் சித்திரவதைக்கு எதிரான கூட்டு இயக்கத்தினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் தோழர் தியாகு அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற கஸ்டோடியல் டெத் விவகாரம், அஜித்குமாரினுடைய கஸ்டோடியல் டெத் விவகாரம் தொடர்பாக பேசியிருக்கிறோம். பேசலாம். வணக்கம் சார். சார், இப்போ அஜித்குமார் சொன்னது போல சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அந்த மடப்புறம் பத்ரகாளியம்மன் கோயிலில் காவலராக இருந்தவர் திடீர்னு விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டவர் மரணித்திருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்துல நிறைய பேசுபொருள்கள் உருவாயிருக்கு. சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் இப்போ கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. முதல்ல இந்த மாதிரியான கஸ்டோடியல் டெத், அதற்கு எதிரான அமைப்பையும் நீங்க இது பண்ணியிருக்கிறீங்க. இந்த கஸ்டோடியல் டெத், இந்த விவகாரத்தில் உங்களோட முதற்கட்ட பார்வை என்னவாக இருக்கு? நாங்கள் நீண்ட காலமாகவே இந்த கஸ்டோடியல் ஜஸ்டிஸ், அதாவது ஒருத்தர் சட்டப்படி காவலில் வைக்கப்பட்டிருக்கிறாரா, சட்டவிரோதமாக காவலில் வைக்கப்பட்டிருக்கிறாரா என்ற கேள்விதான் வழக்கமாக கஸ்டோடியல் ஜஸ்டிஸில் வரும். ஆனால் நாங்கள் என்ன சொல்கிறோம், உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் இருக்குது, கிருஷ்ணகிரியுடைய தீர்ப்பெல்லாம் இருக்குது. ஒருத்தரை லீகலாக காவலில் வச்சுருக்கிறீங்க, ஆனால் ட்ரீட்டிங் இல்லீகலி, அப்படி இருந்தால் அதுவும் கஸ்டோடியல் ஜஸ்டிஸ் தான். அவர் நம்ம ஹஸ்பெட் சுரேஷ்னு மும்பை நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்தவர். இவங்கெல்லாம் அந்த கருத்தை வலியுறுத்தி அதன் அடிப்படையில் நிறைய இயக்கங்கள் நடத்தணும். அதையும் மீறி நிறைய நடந்திருக்குது. நடந்ததுக்கு எதிராக போராட்டங்கள் நடந்திருக்குது, நீதிமன்றத்தில் வழக்குகள் நடந்திருக்குது. அது மாதிரி சில முக்கியமான வழக்குகளில் நீதிமன்றங்கள் சில தீர்ப்புகளையும் கொடுத்துருக்குறாங்க. முதல் செய்தி என்னன்னா, காவலில் வைத்தோ காவலில் இல்லாமலோ ஒரு காவல்துறையைச் சேர்ந்த ஒருவருக்கு வேறு ஒருவரை தாக்குவதற்கோ அவருக்கு எதிராக வன்முறையை பயன்படுத்துவதற்கோ எந்த சட்ட உரிமையும் இல்லை. நான் ஒரு போலீஸ்காரர் கன்னத்தில் அறைந்தால் அது குற்றம்னா, ஒரு போலீஸ்காரர் என்னை கன்னத்தில் அறைந்தால் அதுவும் குற்றம் தான். சட்டப்படி சட்டம் அப்படி தான் இருக்குது. ஆனால் அவங்க வன்முறையை பயன்படுத்துவது என்பது ஏதோ ஒரு கூட்டத்தை கலைக்க முடியல, அதுக்கான மினிமம் ஃபோர்ஸ், குறைந்தபட்ச வன்முறையை பயன்படுத்தணும் என்றெல்லாம் சொல்ல முடியுமே தவிர, ரெண்டு காரணத்துக்காக அவங்க வன்முறையை பயன்படுத்துகிறாங்க. அந்த ரெண்டு சட்டவிரோதம். ஒன்று உண்மையை கண்டறிவதற்காக, புலனாய்வு செய்வதற்காக, இரண்டு தாங்களே தண்டிப்பதற்காக. இது ரெண்டுமே செய்யக்கூடாது அவங்க. ஆனால் இதுதான் அவங்க அடிக்கடி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனுடைய ஒரு விளைவு தான் இது. இப்போ கடந்த 4-5 ஆண்டுகளில் 28 காவல் மரணங்கள் ஏற்பட்டிருக்கு. இப்போ இந்த நிகழ்ச்சியில் என்னன்னா, இது காவல் மரணமே இல்லை. இப்போ அவரை நீங்கள் சொன்னீங்க விசாரணைக்கு அழைத்து போனார்கள்னு. என்ன விசாரணைக்கு, எந்த சட்டப்படி அழைச்சிக்கிட்டு போனாங்க? கைது பண்ணி அழைச்சிக்கிட்டு போனாங்களா, காவல் நிலையத்திற்கு கூட்டிகிட்டு போனாங்களா, அல்ல ஒரு நீதிமன்ற ஆணைப்படி கூட்டிகிட்டு போனாங்களா? எதுவுமே இல்லை. அரசமைப்பு சட்டத்திலேயே
ஒருவரை கைது செய்தால் 24 மணி நேரத்திற்குள் அவரை நீதிமன்ற காவலுக்கு அனுப்ப வேண்டும் என்று எழுதி வச்சிருக்காங்க. சாதாரண போலீஸ் ஆக்டோ சிஆர்பிசியோ ஐபிசியோ இல்லை, கான்ஸ்டிடியூஷன். அப்போ எந்த அளவுக்கு நிலைமை மோசமாக இருக்கணும். கான்ஸ்டிடியூஷனை உருவாக்கினவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு காவல் நிலையம் ஆபத்தான இடம், அங்கே வச்சுக்க முடியாது. பல தீர்ப்புகள் இரவு நேரத்தில் பெண்களை விசாரிக்கக்கூடாது, அவர்களை காவல் நிலையத்துக்கு கூட்டிகிட்டு போய் விசாரிக்கக்கூடாது, அவங்க இடத்துல போய் இதெல்லாம் வச்சிருக்கிறாங்க. ஏன்னா காவல் நிலையங்கள் மனிதர்களுக்கு பாதுகாப்பான இடங்களாக சட்டத்தின் பார்வையில் கருதப்படவில்லை. மனித உரிமைகளுக்கும் மனித உயிர்களுக்கும் ஆபத்தான இடங்கள் என்பதுதான் சட்டத்தின் பார்வை. இதைத்தான் இவங்க மெய்ப்பிக்கிறாங்க. இந்த சம்பவத்தில் வந்து விசாரணை எதுவுமே கிடையாது. அவங்க வேறு இடத்துக்கு கொண்டு போய் விசாரிக்கிறாங்க, அடிக்கிறாங்க, துன்புறுத்துறாங்க. இந்த செத்து போகலன்னு அந்த செய்தியை மறைச்சிருப்பாங்க, இல்லை செத்து போய் யாருக்கும் தெரியாமல் போயிருந்தாலும் மறைச்சிருப்பாங்க. அதனால சட்டவிரோதமானதுன்னு தான் நம்ம முதல் பார்வை அதுதான். அவங்கள கைது செய்திருப்பது சரி. முதல்ல கைது செய்யாமல் இருக்கும்போது நமக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு, ஏன் அவங்கள கைது செய்யலைன்னு. இப்போ கைது செய்கிறது மட்டும் போதாது, கைது செய்து முறையாக வழக்கு தொடரணும், விரைவாக தண்டிக்கும். சாத்தான்குளத்தில் 11 பேர் கைது செய்யப்பட்டாங்க, ஒருத்தர் இறந்துட்டார். 10 பேர் மேலே இன்றைக்கும் வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. எத்தனை வருஷம் கழிச்சு இவ்வளவு சிபிஐ போட்ட வழக்கு அது. ஏன் அதை விரைவாக நடத்தி முடிக்க முடியாது? விரைவாக நடத்தி முடிச்சு தண்டனை கொடுக்கணும். இப்போ வேறு சில வழக்குகளில் சொல்கிறாங்கல்ல, இந்த அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் நாங்கள் விரைந்து தண்டனை வாங்கி கொடுத்தோங்கிறாங்க. இதில் என்ன சிரமம் இருக்குதுல்ல, அவங்கள வந்து இன்னமும் சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருந்து அவங்களுக்கு சம்பளம் கொடுத்துக்கிட்டு நீங்கள் சிறையில் இருக்காங்க, அவ்வளோதான். சிறையில் இருக்கிறதுக்கு இதுதான். ஆனால் அவங்கள வெளியே விடாமல் இருக்கிறதுக்கே நம்ம திருப்பி நீதிமன்றத்தை அணுகி அவங்க பிணையில் போய் விடாமல் தடுக்கிறதுக்கு குறிப்பிட்ட நாட்களுக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து எங்கள் இயக்க சார்பில் மீண்டும் நீதிமன்றத்தை அணுகி தான் இதை தொடர்ந்து காப்பாற்றிட்டு வரோம். அவங்க ஒரு அடையாளமாக இருக்கட்டும், அதை பற்றி பயப்படலையே. இந்த விவகாரத்தில் பர்டிகுலர்லி காவல்துறை தரப்புலேருந்து சொல்லப்பட்டிருக்கிற விஷயம், இந்த மாதிரி விசாரணையின் போது தப்பித்து ஓட முயற்சி பண்ணார், அதில் விழுந்ததில் வலிப்பு வந்து அதனால இந்த மரணம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க இல்லையா? அந்த தகவலை எப்படி நீங்கள் பார்க்க? போய் ஏன்னா முதல் செய்தி என்னன்னா, போலீஸோட கடமை என்ன? இவரை போய் பிடிச்சாங்க, எங்கே கொண்டுட்டு போகணும்? அவங்கள போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போகணும். இவங்களுக்கு அந்த போலீஸ் ஸ்டேஷனில் 24 மணி நேரத்துக்குள்ளே உண்மையை கண்டறிய முடியல, விசாரணை முடியலன்னா எங்கே போகணும்? நீதிமன்றத்தில் போய் அவருக்கு போலீஸ் கஸ்டடிக்கு கேட்கணும். எங்களுக்கு 1 வாரம் கொடுங்க, 4 நாள் கொடுங்க என்று கேட்கணும். எதையுமே செய்யலையே. இவங்க விருப்பத்துக்கு எப்படி வச்சுக்க முடியும்? ஊரில் ஒரு ஜமீன்தார் திருட்டு போச்சுன்னா ஒருத்தனை பிடிச்சி கொண்டு வந்து மரத்தில் கட்டி வைக்கிற மாதிரி, அவன் வீட்டில் ஒரு ரூமில் போட்டு பூட்டி வச்சுக்கிற மாதிரி, நெருப்பை காட்டி அவனை மிரட்டுற மாதிரி அப்படிலாம் இருக்குது. இது எப்படி அவங்க செய்ய முடியும்? இப்போ அண்மையில் ஒரு கேஸு, அந்த கேஸில் வந்து ஒருத்தர் நகையே ஏதோ திருட்டு போச்சு, போலீஸில் போய் சொல்கிறாரு. அவர் சொல்கிறாரு, ஊர் கவுண்டர்கிட்ட சொல்லு, அவர் உனக்கு பார்த்து கண்டுபிடிச்சி கொடுத்துருவாருன்னு சொல்கிறார். இப்போ அவர் மேலே நடவடிக்கை எடுங்கன்னு கொடுத்தோம்னா, அரசுக்கு விண்ணப்பம் கொடுத்தோம்னா, அவர் அந்த ஸ்டேஷனில் இல்லை, வேறு ஸ்டேஷனுக்கு போயிட்டார், நீங்கள் அங்கே போய் கேளுங்கிறாங்க. இப்போ ஒரு வழக்கு உயர்நீதிமன்றத்தில் இன்றைக்கி நடக்குது வழக்கு. எப்படி இருக்குது பாருங்க. இப்போ சட்டம் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது அவங்களுக்கு. அதனால் இது வந்து அவங்க சொல்கிற விளக்கம் ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. இதில் சில செய்தி ஆர்டிகிள்ஸ்லாம் படிக்க முடிஞ்சது, இந்த மாதிரி ரொம்ப இந்த மாதிரி விசாரிக்கும் போது அடித்தது, இந்த மாதிரி ஏதோ ஒரு கட்டத்தில் வந்து ஆமாம் நான் தான் நகையை எடுத்தேன் திருடினேன் அப்படின்னு சொல்லி அஜித் குமார் ஒத்துக்கிட்டாரு அப்படின்ற தகவல் வந்து வெளியாகிட்டு இருக்குல்ல. இப்போ அதையும் மக்கள் நம்பணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை அங்கேயும் சந்தேகப்படணும்னு நினைக்கிறீங்களா? அவர் எடுத்தாரா இல்லையா நமக்கு தெரியாது. இப்போ அவங்க தம்பியே என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லைன்னு தான் சொல்கிறார். கூட இருந்தவர் விசாரிக்கும் போது அடிபட்டவர் சொல்கிறார். அப்படி உண்மையிலேயே எடுத்திருந்தால் இவ்வளவு அடிக்கு அவரால் சொல்லாமல் இருந்திருக்க முடியாதுன்னு ஒரு தர்க்கம் சொல்கிறார். இன்னொரு விளக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, இவரை கொண்டு போய் அடித்த இடங்கள் தொலைதூரம், தோப்பு, வயக்கரை, அங்கே இங்கே கொண்டு போய் அடிக்கிறாங்க. தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு, உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கு இவர் என்ன பண்ணுறாரு, இந்த அடி நின்னா போதும், அல்ல ஸ்டேஷனுக்கு கொண்டு போயிட்டா போதும், தன்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்காது, அல்ல கோயிலுக்கு கொண்டு போயிட்டா அங்கே 4 பேர் கேட்கறதுக்கு இருப்பாங்க என்பதற்காக இவர் ஒத்துக்கொண்டதாக சொல்கிறாங்க. இருக்கலாம், யாரு கண்டா. நான் என்ன சொல்கிறேன், அவர் திருடினாரா இல்லையா என்பதல்ல வாதம். திருடினால் அடித்து கொள்கிற உரிமை உங்களுக்கு யார் கொடுத்தது அதிகாரத்தை? திருடினா திருட்டு வழக்கு தானே போடணும். நீங்கள் பொண்ணை திருட்டு வழக்கு போடுங்க. எத்தனையோ வழக்குகளில் நீதிமன்றத்தில் வந்து அரசு போலீஸ் சொல்கிறாங்க, இது வந்து இன்வெஸ்டிகேஷன் முடியலை, எங்களுக்கு ப்ரூஃப் கிடைக்கல, விட்டுறீங்கல்ல. இதில் ப்ரூஃப் கிடைக்கலன்னு சொல்லுங்கள், என்ன சொல்கிறதுல என்ன கஷ்டம் இருக்கு? அதனால் அடிக்கிறதுக்கு இது இந்த நியாயத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. பெரும்பாலும் அவர் திருடியிருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். என்ன காரணத்தினால நான் நினைக்கிறேன்னா, ஒன்று அந்த கார் அவர் டிரைவ் பண்ணலை, எல்லாமே வந்து நிறைய சந்தேகம் இருக்குது. எதுக்காக காரில் 10 பவுன் நகையை கட்டி சீட்டில் வச்சுட்டு பணத்தையும் வச்சுட்டு எதுக்கு போக போகிறாங்க ஒருத்தர்? ஒன்றும் எதுவுமே நியாயம் இல்லையே. அதை ஒரு பையில் போட்டு எடுத்துகிட்டு போக போகிறாங்க. 10 பவுன் நகை என்ன ஒரு பெரிய மூட்டையா? கூட அவங்க பொண்ணு வருது, அவங்க தான் ஊனமுற்றவங்க, அந்த பொண்ணு வருது, அல்ல கார்லேயே பாதுகாப்பாக வச்சு பூட்டிட்டு போகலாம். எதுவுமே இல்லாமல் சீட்டில் போட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா. ரெண்டாவது, அவங்க வேறு இடத்துக்கு போயிட்டு வர்றாங்க, ஒரு ஸ்கேன் சென்டருக்கு போயிட்டு வர்றாங்க. ஸ்கேன் சென்டரில் ஸ்கேன் எடுக்கிறதுக்கு கட்டியிருக்கலாம், திரும்ப போட மறந்துருக்கலாம்.
எத்தனை வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் போலீஸ் விசாரணிக்கணும்ல. அவங்கள்ட்ட ஒரு விசாரிச்சதாவே தெரியலையே. எங்கேம்மா போனீங்க, எவ்வளவு நகை, இந்த நகை எங்கே வாங்கினீங்க, எதுக்கு போட்டுக்கிட்டு கோயிலுக்கு இவ்வளோ தூரம் வந்தீங்க, ஸ்கேன் சென்டருக்கு இத்தனை நகைகளோட போவாங்களா யாராச்சும், இன்னைக்கு என்ன நிலைமை, காலம் கெட்டு கிடக்குன்னு சொல்கிறாங்கல்ல, இதை எதுக்கு எடுத்துக்கிட்டு போனீங்க, இதெல்லாம் விசாரிக்கலாம். வேற எங்கேயாவது வழியில் விட்டுட்டீங்களா, காரை எங்கேயாவது கடையில் நிறுத்துனீங்களா, இத்தனையும் கேட்கணும்ல. ஒரே விஷயம், ஒரே குறியா. அது இவர் டிரைவிங் தெரியாதவர், வேற ஒருத்தர் கையில் தான் கொடுத்து டிரைவ் பண்ண சொல்கிறார். அவர் தான் திருப்பி கொண்டு வந்து ஒப்படைக்க. இவர் இந்த இது காவலாளி, கோயிலுக்கான காவலாளி. அதனாலேயே இவர் மேலே அவங்க சந்தேகப்படுறாங்க. சரி, இவரை பிடிச்சி அடிக்கும் போது அவர் ஏதோ ஒன்று தப்பிச்சு கொள்றதுக்கு ஆமாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் உண்மையில இருந்தால் தானே எடுத்து கொடுக்க முடியும். திரும்ப கொண்டு வந்து அவர் இதனால தான் இப்போ அவருடைய சாமர்த்தியமாக அப்படி செஞ்சதுனால தான் இன்னைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. இவரை கொண்டு போய் ரகசியமாக வச்சு அடித்து செத்துருந்தாருன்னா என்ன நடந்துச்சுன்னு யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. ஏதோ ஒரு கதை கட்டியிருப்பாங்க. அது ஒரு பெரிய காரியமே இல்லை அவங்களுக்கு. ஆனால் இவரை கொண்டுட்டு வந்து அடித்து 4 பேர் அதை பார்த்து இவர் சத்தம் கேட்டுச்சுன்னு சொல்கிறாங்க. அந்த அவருடைய தம்பியை கொண்டு போய் வச்சு விசாரிக்கிறாங்க. இது எல்லாம் தான். இப்போ என்ன கேள்வினா, இதையெல்லாம் யார் சொல்கிறது, யார் கண்டுபிடிக்கிறது? நீங்கள் ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டு கண்டுபிடிங்க. அவங்க தானே கண்டுபிடிக்கணும். அது சிபிசிஐடிக்கு மாற்றிருக்கிறதா? மாற்றிருக்காங்க. நல்லது. சிபிசிஐடி இந்த வழக்கை மாற்றிருக்காங்க. இவர் மேலே அதாவது கண்டுபிடிக்கலாம். சிபிசிஐடி கண்டுபிடிச்சு சொல்லலாம். சாத்தான்குளம் விஷயத்தில் எல்லாமே வெளியே வந்துச்சுல்ல. இப்போ இதில் எதிர்க்கட்சிகள் தரப்புல இருந்து கேட்குற பாயிண்ட் ஆஃப் வியூ, இப்போ இது ஒரு தமிழ்நாடு காவல்துறையை சேர்ந்தவர்கள் மீதான ஒரு புகார், அதன் பேசிஸில் இருக்கிற ஒரு வழக்கு. இதை தமிழ்நாடு காவல்துறை விசாரிச்சா உண்மை கிடைக்கும்னு எப்படி நம்புறதுன்னு கேட்குறாங்க. சிபிஐக்கு மாற்றணும்னு சொல்கிறாங்க. இல்லை, எங்களை பொறுத்த வரைக்கும் சிபிஐக்கு போகிறத விட சிபிசிஐடி தான் பாதுகாப்பானது. ஏன்னா பல வழக்குகளில் பார்த்தோம். ராமஜெயம் வழக்கு என்னாச்சு? வழக்கறிஞர் சங்கர் சுப்பு மகன் கொல்லப்பட்டார், அது என்னாச்சு? சிபிஐடி தான் ஒப்படைக்கப்பட்டுச்சு. சிபிசிஐடி இன்னும் சில வழக்கில் வெற்றிகரமாக செயல்படும். ஒரு வழக்கில் வந்து சிபிசிஐடி நடத்துறதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் அப்புறம் இது எல்லாமே வேணாம், எங்களுக்கு வந்து இன்டர்போல் வேணும்னு கேட்பீங்களா என்ன? சிபிஐ என்பது ஒரு ஊழல் படிந்த போலீஸ். மோடி அமித்ஷா ஆட்சியில் அவங்க இந்த போட்டியிலேயே ஒருத்தர் தான் தேர்ந்தெடுத்தாங்க. இப்பயும் அதை பயன்படுத்துகிறாங்க. சிபிஐ எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னு நமக்கு 100க்கு 100 தெரியும். இது அரசியல் சம்பந்தப்படாத ஒரு வழக்கு. இங்கே அதே போல் இந்த மாநில அரசியலுக்கு இதில் ஒன்றும் சம்பந்தம் இல்லை. ஏன்னா உடனே கைது பண்ணிட்டாங்க. அப்போ குற்றத்தை ஒத்துக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். அப்போ அதை போய் மறைக்கிறதுக்கு என்ன இருக்குது? திறமாக நடத்தி முடிக்கணுங்கிறதான பிரச்சனை. அதனால் சிபிசிஐடி போதுமான. இப்போ நம்ம இதுலேயே அதான் கருதணும். சாத்தான்குளத்தில் எங்களுடைய கருத்து சிபிசிஐடி தான். ஆனால் அவங்க வந்து அந்த குடும்பத்தினர் ஏற்கனவே ஒத்துக்கிட்டதுனால நம்ம அதை மாற்றலை. அவங்க சகோதரி அவங்கெல்லாம் சிபிஐன்னு சொல்லிட்டாங்க நீதிமன்றத்தில் மாற்று கேட்டிருந்தோம்னா சிபிசிஐடியை வாங்கியிருக்கலாம். சிபிஐ எத்தனை வருஷம் ஆச்சு, எத்தனை மாதம் ஆச்சு? இது என்னாச்சுங்க? ஸ்டெர்லைட் போராட்டத்தில் சிபிஐடி தானே கொடுத்தாங்க வழக்கு. சிபிஐ என்ன பண்ணாங்க? ஒரே ஒரு அதிகாரி மேலே குற்றம் சொல்லி போராடினவங்களையெல்லாம் வன்முறையை தூண்டினாங்க, அங்கே கல் எறிஞ்சாங்க, இங்கே கல் எறிஞ்சாங்கன்னு போட்டு அவங்க மேலாம் வழக்கு பதிவு பண்ணாங்க. அருணா ஜெகதீசன் ரிப்போர்ட் வரலன்னா என்ன ஆகுறது? அருணா ஜெகதீசன் தான் தெளிவாக இந்த உண்மையை வெளியே கொண்டு வந்தாங்க. இப்போ அதனால் அது சிபிஐயில் போனதுனால தான் இத்தனை வருஷம் அது இழுத்தடிக்கப்பட்டுச்சு. இன்றைக்கி சிபிஐ கேஸை விட்ரா பண்ணாமல் இருக்கிறதுனால இவங்க மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க முடியாமல் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி தான் காரணம் சொல்கிறாங்க. இல்லைன்னா அருணா ஜெகதீசன் ரிப்போர்ட் மேலே நடவடிக்கை எடுக்கலாம். ஏன்னா அதில் ஒன்று ப்ரூவ் பண்ணிட்டாங்க. என்னன்னா, இந்த போலீஸ் அதிகாரிகளோ வருவாய்த்துறை அதிகாரிகளோ சட்டத்தின் நடைமுறைகளை கடைபிடித்து செயல்படவில்லை. அவங்களுக்கு பின்னால் வேற ஒரு சக்தி ஆட்டி படைச்சிருக்கு. ஒருத்தர் உயரத்தில் நின்றுக்கிட்டு டிஷர்ட் போட்டுக்கிட்டு சுட்டார் பார்த்தீங்களா? அவர் என்ன காவல் அதிகாரி? அவர் பேர் வேறு, திலீபன் வேறு. யார் அவருக்கு கூலி கொடுத்தது? இந்த ஸ்பெஷல் ஃபோர்ஸ் ஸ்டெர்லைட் கூலி கொடுத்து அமர்த்திய ஒரு கூட்டம். அது அவங்களை கொண்டு தான் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுச்சு. நிறைய உண்மைகள் அதில் வெளியே வந்துச்சுங்க. கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வந்து இவங்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாலேயே கல்லெறியறதுக்கு ஒரு கூட்டம் போயிடுது. ஊர்வலம் போய் சேர்றதுக்கு முன்னாலேயே ஒரு வன்முறையை வேண்டும்னே அவங்க தூண்டி விடுறாங்க. எல்லாத்தையும் உடைக்கிறாங்க. சிசிடிவி கேமராவை யார் குறி வச்சு உடைக்கிறாங்க. இவ்வளோ நடந்துச்சு. இதெல்லாம் சிபிஐ என்ன பண்ணிடுச்சு? அதனால் சிபிஐயை விட சிபிசிஐடி தான் நல்லது. இதில் சாத்தான்குளம் அந்த தந்தை மகன் அந்த வழக்கிலையும் கூட அப்போது எதிர்க்கட்சியாக இருந்த திமுக எந்த அளவுக்கு அந்த விஷயத்தை முன்னெடுத்து இது பண்ணாங்க. ஆனால் அதே திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இந்த 4 ஆண்டுகளில் 25 காவல் மரணங்கள் நிகழ்ந்திருக்கு. இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்ற ஒரு கேள்வியை இது பண்ணுறாங்கல்ல. நியாயமான கேள்வி. காவல்துறை மீதான முதல்வரனுடைய கட்டுப்பாடுகள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கிறாங்கல்ல. உண்மைதான். தொடர்ந்து ஒவ்வொரு ஆட்சியிலும் இருக்குங்க. 28 காவல் மரணங்கள் ஏற்பட்டிருக்கு. அதாவது இந்த சாத்தான்குளம் நடந்தது வந்து 20 ஜூன் 22, ஜூன் 19 கைது செய்யப்பட்டு 22 இது பண்ணாங்க. 2021 ஜூலை 20 ஆரம்பிக்குது. கோயம்புத்தூரில் சேட்டு இந்திர பிரசாத்ங்கிறவர் இது போல் காவல் நிலையத்தில் இறந்து போகிறார். அப்படி வரிசையாக வந்து அதனுடைய உச்சமாக தான். இப்போ இதுக்கிடையில் நான் என்ன நினைவுபடுத்த விரும்புகிறேன்னா, இது எல்லா ஆட்சியும் நடக்குதுன்னு சொல்லி நியாயப்படுத்த வேண்டியதில்லை. நடக்கக்கூடாது. அதில் வந்து உறுதியாக முதல்வருக்கு ஒரு உறுதிப்பாடு இருக்கணும். அது மாதிரி எப்போ வந்துச்சுன்னா, இந்த சென்னையில் வந்து விக்னேஷ்னு ஒரு தம்பி கொல்லப்பட்டு இப்போ நாங்கள் தான் அதுலேயும் தலையிட்டோம். அவங்க என்ன பண்ணாங்க? அதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு முதலமைச்சரும் அறிவிச்சிட்டார்.
ஆனால் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வந்து இவர் வந்து அடித்து கொல்லப்பட்டிருக்கிறாருங்கிறது வந்துச்சு. அவருடைய தம்பிக்கிட்ட 1 லட்சம் ரூபாய் கேஷை கொடுத்து இதை வச்சுக்க, இந்த விஷயத்தை விட்டுருன்னு கேட்குறாங்க. அவர் ஒரு ஆட்டோ டிரைவர் தான். ஆனால் அந்த 1 லட்சம் ரூபாய்க்கு அவர் மயங்கலை. ஜெய்பி வழக்கில் எப்படி அந்த அம்மா செங்கேணி மயங்க மறுத்தாங்களோ அந்த மாதிரி அவர் உறுதியாக நின்றார். நாங்களே அவரை கொண்டு வந்து செய்தியாளர்கள்ட்ட முன்னால் நிறுத்தி இந்த பணக்கட்டையும் காட்டி இதான் செய்த அரசுன்னு சொன்ன பிறகு அதுக்கப்புறம் முதலமைச்சர் இல்லை, இது காவல் கொலை தான், நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொன்னார். இனிமேல் இப்படி நடக்காதுன்னு உறுதி கொடுத்தார். இதான் முக்கியம். இனிமேல் இப்படி நடக்காது என்று சொன்னார். சொன்னதுக்கு பிறகு சைலேந்திர பாபு அன்னைக்கு டிஜிபி, இதான் ரொம்ப முக்கியமானது. அவர் வந்து ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ்னு சொல்லி 41 கட்டளைகள் பிறப்பித்தார். 41 கமாண்ட்மெண்ட்ஸ் எடுத்தோன்னே இருக்கும். புலன் விசாரணைக்காகவோ தண்டிப்பதற்காகவோ எந்த ஒரு கைதியையும் அடிக்கக்கூடாது, எல்லாமே இருக்கும். உடனுக்குடன் அவருக்கு ஏன் கைது செய்யப்பட்டோன்னு தகவல் கொடுக்கணும். ஏற்கனவே இது பல வழக்குகளில் சொல்லப்பட்டது தான். இது எல்லாத்தையும் சொன்னாங்க. எல்லாம் சொல்லி 41 கட்டளைகள் கொடுத்தார். இந்த 41 கட்டளைகள் எங்கே செயல்படுத்தப்பட்டுச்சு? செயல்படுத்தப்படலைன்னா யாருக்கு என்ன பொறுப்பு? நான் தொடக்கத்திலேருந்து ஒன்று என்ன சொல்கிறேன்னா, தமிழ்நாடு அரசுக்குரிய அதிகாரங்கள் ரொம்ப குறையும். இவங்க தங்களுக்காக ஒரு தொழிற்கொள்கை வகுக்க முடியாது, தங்களுக்காக ஒரு கல்விக் கொள்கை வகுக்க முடியாது. வகுக்கிறோன்னு சொல்லிக்கிட்டே இருக்கலாம், ஒன்றும் கிடையாது, கிடப்பில் கிடக்கும் எல்லாமே. ஆனால் இவங்களுக்கு ஒரு முழுமையான அதிகாரம் சட்டம் ஒழுங்கு, சிறை. இவங்களுக்கு ஒரு சட்டம் ஒழுங்கு சம்பந்தமான ஒரு கொள்கை இருக்கணும்ல, சிறை தொடர்பான ஒரு கொள்கை இருக்கணும்ல. இந்த கொள்கை இவங்களுக்கு இல்லைங்கிறத கடந்த காலத்தில் அனுபவிச்சிருக்கிறாங்க. இந்த நெருக்கடி நிலை காலத்தில் ஸ்டாலின், சிட்டிபாபு, நீலநாராயணன், ஆற்காடு வீராசாமி இவங்கெல்லாம் கொடுமைப்படுத்தப்பட்ட காலத்தில் சிட்டிபாபு சிறையிலிருந்து ஒரு நாட்குறிப்பு எழுதினார். சிட்டிபாபு டைரின்னு பேர். சில குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீக்கிட்டு அது புத்தகமாகவே வெளிவந்துச்சு. இஸ்மாயில் கமிஷனில் அது ஒரு முக்கியமான சாட்சியம். நான் சிட்டிபாபு டைரி பற்றி நான் ஜூனியர் உடனில் எழுதியிருக்கிறேன், கம்பிக்கை வெளிச்சங்களில் எழுதியிருக்கிறேன். இந்த டைரியில் ஒரு வாசகம் இருக்குது. என்ன வாசகம்னா, நேற்று வரை இந்த மதில் சுவர்கள் நம் மாதவனின் கையில் ஒப்படைக்கப்பட்டிருந்தன. அவர் எந்த சீர்திருத்தம் செய்ய தவறியதால் நாங்கள் அதை அனுபவிக்கிறோம். இது யார்? சிட்டிபாபு எழுதுனது. நான் 89 கலைஞர்கிட்ட நேரில் இதை படித்து காட்டி கேட்டேன். இந்த மாதிரி சிட்டிபாபு எழுதியிருக்கிறாரே, உங்களுடைய பதில் என்னன்னு கேட்டேன். ஏன்னா நீங்கள் தானே முதலமைச்சரே, நீங்கள் வந்து மாதவன் சட்ட அமைச்சர். இது இல்லை, அவர் சிட்டிபாபு ஒரு குறைன்னு கண்டால் அதை வெளிப்படையாக சொல்லுவார். இந்த குறை யாரை பற்றியது அதை சொல்லியிருக்காரு மாதவன். அப்போ அமைச்சரவை கூட்டு பொறுப்புன்னு ஒன்றும் கிடையாது. நான் கேட்டேன், கலைஞர்கிட்ட கேட்ட கேள்வி இது. அப்போ அமைச்சரவையே இதுக்கு பொறுப்பு தானே? நீங்கள் செய்ய தவறிட்டீங்கிறத ஒரு தலைவருங்கிறதுனால உங்கள் மேலே மரியாதை வச்சு தலைவர் இதை செய்ய தவறிட்டாருன்னு சொல்லாமல் ஒரு அமைச்சர் மேலே அதை போடுறாரு. தியாகி, இது உண்மைதான்னு சொன்னார். அப்போ இனி என்ன செய்ய போறீங்கன்னு, இதற்குரிய சரியான நடவடிக்கைகளை நாங்கள் எடுப்போம், ஆட்சிக்கு வந்தால் எடுப்போம். அப்போ கூட நான் திருப்பி கேட்டேன், ஆட்சிக்கு வந்தால் எடுப்பீங்க, ஆட்சிக்கு வரல நான் மறந்துடுவீங்களான்னு கேட்டேன். இல்லை அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, ஆட்சிக்கு வரலன்னா இதுக்காக நாங்கள் போராடுவோம் சொன்னார் என்கிட்ட. நேரில் சொல்கிறது 89. ஆனால் நிலைமை அப்போ இருந்துல இப்போ வரைக்கும் அது ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படி. ஆமாம். அதுக்கு பிறகு சொல்கிறாரு, இஸ்மாயில்கிட்ட நான் பேசின நீதிபதி இஸ்மாயில்கிட்ட நான் கேட்டேன், உங்கள் அறிக்கையினுடைய ஒரு படி கொடுங்க, நான் எழுதிட்டு இருக்கேன், புத்தகமாக எழுதிட்டு இருக்கேன்னு சொன்னேன். அவர் சொன்னார், நான் விரிவாக ஆய்வு பண்ணேன், ரொம்ப முயன்று உழைத்தேன், நான் பரிந்துரைகள் கொடுத்துருந்தேன், அதை எந்த நடவடிக்கையும் எந்த அரசாங்கம் எடுக்கல. நான் எதுக்கு இந்த அறிக்கையை வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தட்டையாக கொடுத்துக்கிட்டு தெரியணும்? நான் கொடுக்க மாட்டேன், என்கிட்ட இல்லைன்ட்டார். நான் சந்துரு அந்த வழக்கு நடத்தினவர், அதனால் அவர்கிட்ட வாங்கி தான் நான் எழுதினேன். அந்த அறிக்கையை அவர்கிட்ட தான் எனக்கு கிடச்சிச்சு. அதே போல் மீண்டும் அவருக்கு வந்து ஆட்டோ சங்கர் தப்பிச்சு போன விஷயத்தில் இதே இஸ்மாயில் கமிஷன் போட்டாங்க. அவர் இஸ்மாயில் என்ன பண்ணார், நான் ஏற்கனவே கொடுத்த பரிந்துரைகளை நீங்கள் எதையும் செயல்படுத்தாதால் புதிதாக எந்த பரிந்துரையும் அளிக்க விரும்பவில்லைன்னு அந்த அறிக்கையில் எழுதியிருக்காருங்க. அரசுகளுக்கு இதுவெல்லாம் சூடு உரைக்க வேண்டாம் அப்படியே எழுதியிருக்காரு. அப்போது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை நிர்வகிக்கணும், அவர்களை எப்படி கண்காணிக்கணும், எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தில் எந்த அரசுகள் மாறி மாறி வந்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க. பகைத்து கொள்ள விரும்பவில்லை அப்படிங்கிற பாயிண்ட்ல பிஆர் கிருஷ்ணய்யர் சொல்லுவார், போலீசிங் தி போலீஸ் இல்லையா? போலீஸ் மேலே போலீஸ் வேலை பார்க்கணும், கண்காணிப்பவர்களை கண்காணிக்க வேண்டும். அதுக்கான வழிமுறைகள் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. காவல் நிலையத்தில் என்ன செய்யணும், சிறைச்சாலையில் எப்படி போய் நீதித்துறை பார்வையிடணும், அரசு எப்படி எச்சரிக்கையார். நான் இந்த உயர் நீதிமன்றத்தில் நானே வழக்கு நடத்தியிருக்கிறேன். சந்திரன் எனக்கு உதவி பண்ணார், இதே நீதிமன்றம் நேரில் வந்து சிறையில் இருந்துக்கிட்டு சொல்கிறேன். இதெல்லாம் எடுத்துக்காட்டி வழக்கு நடத்தியிருக்கிறோம், நிறைய போராட்டங்கள் சிறையில் நடத்தியிருக்கோம். என்ன அடிப்படை கொள்கைனா, ஜெயலலிதா அவர்கள் இதை ரொம்ப வெளிப்படையாக சொன்னாங்க, எந்த நடவடிக்கையும் காவல்துறையின் மன உறுதியை பாதிக்கக்கூடாது. should not affect the morale of the police. சில பேர் கூட முறையில் மாறல்னு நினச்சிக்கிட்டு ஏதோ ஒழுக்கம்னு எழுதிட்டு, ஒழுக்கம் இல்லை, அவங்க மன உறுதி. ஒருத்தன் வந்து எல்லையில் உயரத்தில் நிற்கிறான், பனிபடர்ந்த மலையில் நிற்கிறான்னா அவன் உறுதியாக இருந்தால் தான் அந்த எல்லையை பாதுகாக்க முடியும். இவன் ஏதோ எல்லையில் நிற்கிறவன் மாதிரி இவன் மன உறுதி பாதிக்கக்கூடாது. எதுக்கு மன உறுதியை பாதிக்கக்கூடாது? இவங்க நினைத்தா எதிர்க்கட்சி தலைவர் கையை முறுக்கிறதுக்கு போலீஸ் அதிகாரியோட தயவு வேணும், பொய் வழக்கு போகிறதுக்கு வேணும். எனவே போலீஸ்காரனை பழிச்சிக்கக்கூடாதுன்னு அர்த்தம். இதுதான் உண்மையான காரணம். இது தொடர்ந்து நடக்குது. இப்போ நான் கேட்குறேன், இந்த சம்பவத்துக்கு பிறகு ஒரு கூட்டம் நடக்குது,
இதில் வச்சு நடக்குது. என்ன சொல்கிறார் முதலமைச்சர்? காவல்துறைக்கு முழு சுதந்திரம் அளிக்கப்படும். எதுக்கு முழு சுதந்திரம்னா என்ன பொருள்? காவல்துறை சட்டப்படி நடந்து கொள்வதற்கு எல்லா வாய்ப்பும் அளிக்கப்படும். நீங்கள் எப்படி அளிக்கிறதுக்கு அளிக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் யார்? அப்போ காவல்துறை சுதந்திரமாக செயல்படுறதில் இது வரைக்கும் குறுக்கிட்டுக்கிட்டு இருந்தீங்களா? இனிமேல் தான் குறுக்கிட மாட்டீங்களா? இந்த முழு சுதந்திரங்கிறதுக்கு என்னங்க பொருள்? மோதல்னு சொல்லி கொலை பண்ணுறதுக்கு சுதந்திரம், லாடம் கட்டுறதுக்கு சுதந்திரம், இதுக்கு என்ன நியாயம் இருக்குது? அப்போ இந்த சைலேந்திர பாபு கொடுத்த 41 கட்டளைகளுக்கு என்ன பொருள்? அது அரசோட கொள்கை இல்லையே. ஸ்டாலினுக்கு தெரியாமல் சைலேந்திர பாபு கொடுத்தாரு. அதை ஒன்றுமே அர்த்தமே இல்லையே. என்ன சுதந்திரம்னு சொல்கிறதுக்கு என்ன அர்த்தம்? அதே இடத்துல காவல்துறை சட்டத்துக்கு உட்பட்டு நடந்து கொள்ள வேண்டும்னு ஏன் சொல்லலை முதலமைச்சர்? சொன்ன மேலதிகாரிகள் வருத்தப்படுவாங்களா? போதைப்பொருள் விவகாரங்கள், கள்ளச்சாராயம், புகார் கொடுக்க வரவங்க கிட்ட கண்ணியமாக நடந்துக்கிறது, குறிப்பாக இந்த மாதிரி லாக்அப் மரணங்களில் கடும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அப்போ இந்த மாதிரியான வார்த்தைகளை எப்படி எடுத்துக்கிறது? இல்லை, லாக்அப் மரணங்களில் நடவடிக்கை எடுக்கப்படுங்கிறது இந்த சம்பவத்து பின்னணியில் வருது. அது ஏற்கனவே வந்திருக்கு. என்னுடைய கேள்வி என்னன்னா, பல்பீர் சிங்னு ஒரு போலீஸ் அதிகாரி இருந்தாரே, அவர் மீது இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுத்தது? அவர் என்ன பண்ணார்? இந்த பல்ல பிடுங்கின விவகாரம். பல்ல பிடுங்க ஏதோ பல் டாக்டர் மாதிரிலாம் பிடுங்கலை. இதில் குத்தி பல்ல பிடுங்கிறது, பிறப்புறுப்பை நசுக்கிறது, இதெல்லாம் அவர் செஞ்ச வேலைகள். என்கிட்ட கூட ஒரு சமாதானம் சொன்னாங்க அவர் சார்பில். அவர் கொஞ்சம் மனநிலை சரியில்லாதவர், மனைவிக்கும் அவருக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள், அதனால் அவர் அப்படி நடந்துக்கிட்டாருனாங்க. நான் கேட்டேன், மனநிலை சரியில்லாத அவர் கைதிகளின் பல்லத்தானே பிடுங்கியிருக்கிறாரு. அவர் ஸ்டேஷனை பார்வையிடாத போது எஸ்பியோட பல்ல பிடுங்கினாரான்னு கேட்டேன். மேலதிகாரிகள்கிட்டலாம் இந்த பைத்தியம் மனநிலை வேலை செய்யாத. அவர் என்ன பண்ணாங்க? இந்த அரசு முதல்ல சஸ்பெண்ட் பண்ணி வச்சாங்க, அப்புறம் வழக்கு பதிவு பண்ணிச்சு. அமுதாவை அனுப்பி அறிக்கை வாங்கிட்டு வர சொன்னார் ஸ்டாலின். அந்த அறிக்கை எங்கே? அமுதா கொடுத்த அறிக்கை எங்கே? திரும்ப எப்படி வேலைக்கு எடுத்துக்கிட்டீங்க? எந்த நடவடிக்கையுமே இல்லையே. அப்போ எப்படி நீங்கள் லாக்அப் விஷயத்துலலாம் நீங்கள் மரணங்களை நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னா, இப்போ சித்திரவதைகள்லாம் ஒன்றும் நடவடிக்கை இல்லைன்னு தானே அர்த்தம்? என்னுடைய கோரிக்கை ஒன்று தான். என்னன்னா, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது சமூகத்தில், வரதட்சணைன்னு ஒரு பிரச்சனை இருக்குது, அதுக்கு ஒரு சட்டம் இருக்குது. எஸ்சி எஸ்டி வன்கொடுமை பிரச்சனை இருக்குது, அதுக்கு ஒரு சட்டம் இருக்குது. ஆணவ கொலைகளுக்கு தனிச்சட்டம் வேண்டும்னு கேட்குறோம். ஏன்னா இந்த எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டம் இல்லைன்னா கண்ணகி முருகேசன் வழக்கில் தண்டனையே கிடச்சிருக்காது, கோகுல்ராஜ் வழக்கில் தண்டனையே கிடச்சிருக்காது. இந்த ஸ்பெஷல் ஆக்ட் இருந்ததுனால தான் உங்களுக்கு சாட்சிகளை பாதுகாக்க முடிஞ்சு, போலீஸ் அதிகாரிக்கே தண்டனை வாங்கி கொடுக்க முடிஞ்சு. இல்லைன்னா ஏமாற்றிருப்பாங்க. ஏன்னா அந்த வழக்கில் ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த யார் பாதிக்கப்பட்டவர்களோ அவர்கள் மீது தான் வழக்கு, கண்ணகி முருகேசன் வழக்கு, அந்த போலீஸ் அதிகாரிகள். அதுக்கு தான் இப்போ தண்டனைப்பட்டது. அவங்க திட்டமிட்டு செஞ்ச வேலை இது. இப்போ இந்த சமூகத்தில் ஜாதி வெறி வேலை செய்து, காசு வேலை செய்து, பணம் படைத்தவனுக்கு ஒரு நீதி இருக்குது, இவ்வளவு இருக்கிற காரணத்தினால ஒரு ஸ்பெஷல் ஆக்ட், எஸ்சி எஸ்டி ஆக்ட். நீங்கள் கான்ஸ்டியூஷன்லேயே தீண்டாமை ஒழிக்கப்பட்டதுன்னு எழுதுனாங்க. தீண்டாமை குற்றங்கள் சட்டப்படி தண்டனைக்குரியவன்னாங்க. ஆனால் தீண்டாமை குற்றங்களை தடுப்பதற்கான சட்டமே இல்லை 55 வரைக்கும். கான்ஸ்டியூஷனில் எழுதினாங்க, 55 வரைக்கும் இல்லை. அப்புறம் மெதுவாக பிசிஆர் ஆக்ட்னு கொண்டு வந்தாங்க. அப்புறம் ரொம்ப நாள் கழித்து தான் இந்த எஸ்சி எஸ்சி வன்கொடுமை சட்டம். அது கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவத்தில் வலுப்படுத்திட்டு போனாங்க. நான் என்ன கேட்குறேன், இத்தனை 28 சாவுகள் நடந்திருக்கு 5 வருஷத்தில். அதுக்கு முன்னால் பழைய ஆட்சிகள்லையும் நடந்திருக்கு. நான் அதை மறுத்து இது இந்த இந்த போட்டிக்கு நம்ம வரல. அங்கே நடந்துச்சா, இந்த ஆட்சி நடந்துச்சா, அந்த ஆட்சி நடந்துச்சா, இல்லை, எந்த ஆட்சியாக இருந்தாலும் நடக்குது. நீங்கள் இந்த ஆட்சியில் இதை ஒட்டி நாங்கள் ஒரு கோரிக்கை வச்சோம், ஒரு தனி சட்டம் இயற்ற வேண்டும், காவல் சித்திரவதைகளை தடுப்பதற்கும் தண்டிப்பதற்குமான எ ஸ்பெஷல் ஆக்ட் டு ப்ரிவென்ட் அண்ட் பனிஷ் கஸ்டோடியல் வயலன்ஸ். இது நாங்கள் டிராஃப்ட் பண்ணி கொடுக்குறோம். என்ன இதில் என்ன கஷ்டம் இருக்குது உங்களுக்கு? உயர் போலீஸ் அதிகாரிகள் கோச்சிக்குவாங்கங்கிறதா? என்கிட்ட ஒரு மனித உரிமை ஆணையத்தில் இருக்கிற ஒருத்தர் சொல்கிறாரு, பல்பீர் சிங் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், ஒரு அரசு ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் மேலே இந்த அளவு நடவடிக்கை எடுக்கிறதே ரொம்ப பெருசுங்க. அப்போ ஐபிஎஸ் ஆஃபீஸர் சட்டவிரோதமாக நடந்துக்கலாமா? அவர் தானே கூடுதலான அக்கறையோடு சட்டப்படி நடந்துக்கணும். யாரோ ஒரு கான்ஸ்டபிள் செஞ்சால் கோவப்படுறத விட அதிகமாக ஐபிஎஸ் ஆஃபீஸர் மேலே கோவப்படணும். ஏன்னா அவர் கட்டளை கீழே இருக்கிறவங்க எல்லாருமே அதை செயல்படுவாங்க. இப்போ அதெல்லாம் ஒன்றுமே செய்யலையே. அதனால் வேண்டி இதில் பரவலாக மக்கள்கிட்ட விழிப்பு வேணும். அரசை நியாயப்படுத்தி அந்த ஆட்சியிலையும் நடந்துச்சு, இந்த ஆட்சியில் நடக்குதுலாம் சொல்கிறதெல்லாம் கூடவே கூடாது. அந்த ஆட்சியில் நடந்துச்சுன்னா உங்களை எதுக்கு அப்புறம் தேர்ந்தெடுக்கிறாங்க? தூத்துக்குடியிலே எந்த நடவடிக்கை இல்லைங்க இன்றைக்கி வரைக்கும். தூத்துக்குடியில் அருணாஜகேசன் கொடுத்த அறிக்கையில் அந்த போலீஸ் அதிகாரிகளுடைய சொத்துக்களை பறிமுதல் பண்ணி தான் இழப்பீடு கொடுக்கணும்னாங்க. என்ன செஞ்சாங்க? அந்த உயர் போலீஸ் அதிகாரி அந்த இடத்த விட்டு வேறு இடத்துக்கு மாற்றி போட்டாங்க, அவ்வளோதான். ஒரு நடவடிக்கையுமே இல்லையே. அப்போ எப்படி போலீஸுக்கு சட்டத்தை கண்டு அச்சம் வரும்? அதனால் முதல்வர் பொறுப்பேற்றுக் கொள்ளணும். இதை தடுக்கணும்னு உறுதியான முடிவெடுத்தால் கேட்கட்டும், மனித உரிமை ஆர்வலர்களை கேட்கட்டும், ஒரு புதிய சட்டம் இயற்றட்டும், நடவடிக்கை எடுக்கட்டும். இப்போது இதில் நிறைவாக ஒரு கேள்விங்க சார். அப்போது எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுவது போல் முதல்வரோட கண்ட்ரோலில் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் இல்லை அப்படின்னு எடுத்துக்கிறதா? ஒட்டுமொத்தமாக இல்லாட்டியும் பார்ஷியலாவது. அதாவது நம்ம நல்லா என்ன புரிஞ்சுக்கிடணும்னா, இந்த காவல்துறை இதனுடைய உயர் அதிகாரிகள் என்ன அதிகாரிகள்னு உங்களுக்கு பேர் ஐபிஎஸ், இந்திய காவல் பணி. முதலமைச்சர் செயலர் கூட என்ன பணி? ஐஏஎஸ். ஐஏஎஸ் ஐபிஎஸ்ங்கிறது என்ன?
ஆல் இண்டியா சர்வீஸ், நேரடியாக இந்திய அரசு கட்டுப்பாடு. அதனால் இவங்க எல்லா விஷயத்துலையும் அவங்களுடைய டைரக்ஷன் கேட்டு நடக்கிறாங்க. அஜித் தோவல்னு இந்திய அரசினுடைய செக்யூரிட்டி அட்வைசராக, நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசராக இருக்கார் தெரியுங்களா. அவர் குஜராத்தில் மோடி மேலே, அமித்ஷா மேலே ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு. இஷ்ரத் ஜஹான்னு ஒரு பொண்ணை பொய் மோதல் கொலை பண்ணிட்டாங்கன்னு. அந்த நேரத்தில் இது போன்ற சம்பவங்கள் நிகழவில்லை என்றால் நாட்டின் வளர்ச்சி ஏற்படாதுன்னு சொல்லி இந்தியன் எக்ஸ்பிரஸில் வெளிப்படையாக ஒரு கடிதம் எழுதினார். அமித்ஷாவை நீதிமன்றத்துக்கு நீ வந்தாகணும்னு உத்தரவு போட்ட லோயா கொல்லப்பட்டார் மர்மமா. இன்னைக்கு சுப்பிரமணிய சாமி நேற்று சொல்றாரு, இவரை கொன்றது அமித்ஷா தான், எல்லாருக்கும் தெரியுங்கிறார். அப்படி இருக்காங்க. நீங்க அதிலேருந்து இவங்களை பாதுகாக்க வேண்டியிருக்கு. அப்ப நீங்க சட்டத்தை ஒன்றும் இல்லை, கண்டிப்பாக சட்டத்தை கடைபிடிப்பதும் சட்டங்களை மேலும் கண்டிப்பாக்குவதும் செஞ்சீங்கன்னா உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும். தனிப்பட்ட ஒரு இண்டிவிஜுவல் இல்லை. முதலமைச்சர் என்ன குறுநில மன்னரா, அவர் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கா இல்லையான்னு கேட்கறது நிர்வாக ரீதியாக தான் கேட்கிறேன். இல்ல அவர் சட்ட அதிகாரங்களின் அடிப்படையில் தான் இல்ல, அவர் தன் விருப்பத்துக்கு ஆட்சி நடத்தவில்லை, சட்டத்திற்கு உட்படுத்தால். ரூல் ஆஃப் லா தானங்க ஜனநாயகம். இல்லை, அப்போ இதை இப்படி எடுத்துக்கலாமா? அப்போ இங்கே மாநில அரசு, முதல்வரின் கட்டுப்பாட்டில் இருக்கிற மாநில அரசில் மத்திய அரசினுடைய தலையீடு இருக்கிறது, முதல்வரையும் தாண்டி அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஆமா, இருக்கு. ஆனா அதன் மேல பழி போட்டு நீங்க தப்பக்கூடாதுங்கிறதா என்னுடைய வாதம். ஏன் தலையீட்டுக்கு நீங்க ஒத்துக்கிறீங்க? உங்க உத்தரவு மீறியாச்சுன்னா நீங்க அவங்க நடவடிக்கை எடுங்க. அவங்க இல்லை நீ நடவடிக்கை எடுக்கான்னு சொல்ல முடியுமா? ஏதோ ரகசியமாக தான் இந்த நிர்பந்தங்கள்லாம் பிரயோகிக்க முடியுமே தவிர வெளிப்படையாக இந்த காவல்துறை அதிகாரிக்கு நான் இந்த உத்தரவு போட்டால் அவர் செயல்பட மாட்டேங்கிறார், ஏதாவது சொன்னால் அவர் அமித்ஷாட்ட போய் நிற்கிறார், வெளிப்படையாக சொல்லுங்க. உங்களுக்கு அந்த ரூல் ஆஃப் லாவும் டிரான்ஸ்பேரன்சியும் இருந்துச்சுன்னா அரசு தரப்பில் இது போன்ற சம்பவங்களே நடக்காமல் தடுக்க முடியலாம். அல்லது தடுக்க முடியலனாலும் நடைபெறும் போது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கலாம், மீண்டும் நிகழவிடாமல் தடுக்கலாம். இதை விட்டுட்டு நான் மீண்டும் நிகழவிட மாட்டேன்னு சொல்றது உங்க தனிப்பட்ட உறுதி அல்ல. சிஸ்டமிக் அரேஞ்ச்மெண்ட் வேணும். மீண்டும் நிகழவிடாமல் தடுப்பதற்கு அமைப்பு சார்ந்த முன்னேற்பாடுகள் வேண்டும். அதான் நம்ம கேட்கலாம். ஸோ இதற்கப்புறம் அது நடக்குதா என்ன அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் சார். முதல்வனுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், தொடர்ந்து பேசலாம். தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றிங்க சார். நன்றி.